தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் 3ஆம் ஆண்டு மாபெரும் கல்வி கண்காட்சி மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்களை அனைவரையும் வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக ஒமேகா ஈவென்ட்ஸ் அமைப்பாளர் திரு வெங்கடேஷ் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். மற்றும் ராகம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் திரு சம்பத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தி குளோபல் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் திரு டாக்டர் ஏ சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் எஸ் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்தீங்க. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல தரமான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னு நிறைய மாணவர்கள்லாம் வந்திருக்கீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கண்காட்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இடைத்தரகர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு காலேஜில் ஒரு அமௌண்ட் டொனேஷன் மாதிரி ஒரு இல்லை இனிஷியல் அமௌண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னணி கல்லூரி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் எக்ஸ்போக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கல்லூரியை வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட டைரக்டர்ஸும் இருப்பாங்க. அது மாதிரி கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஃபீஸு, இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டிஸு, அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த கல்லூரியில் சேர்னால இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஒமேகா ஈவென்ட்ஸ் தான் முதல் முறையாக இந்த மாதிரி எஜுகேஷன் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3ஆம் ஆண்டு வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. முதலாவதாக த டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் திரு ஏ சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லுவாங்க, பேசுவாங்க. Good morning. Good morning, sir. Respected guests on the dais, Omega Events organizers, and all the people behind them, and parents, and the future of the country. Okay? Good morning once again. Good morning, sir. So, in the மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு coordinated effort வேணும். So first, I would like to thank the organizers of Omega Events for bringing everybody together. All of you, very importantly, and all the institutions and the representatives of all those respected institutions, all under one roof. ஒரே இடத்துல எல்லாரையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let's give them a big hand. Okay, so இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க எல்லாரும். 12th standard, அதாவது +2 முடிச்சாச்சு. You are about to make a very crucial decision, இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்தாகணும். அதாவது ஒரு கிரிட்டிக்கல் பிவட்டல் ஜங்க்சர் அப்படின்னு சொல்லலாம். பிவட்டல் ஜங்க்சர் அப்படின்னா உங்களுடைய அந்த கெரியர் பாத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது பல ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவீங்க. இப்போ பேசணும் நம்ம இந்த மாதிரி காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது, எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுவும் பார்க்குறீங்க. இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு பெரிய முடிவு எடுத்தாலும் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு தாட் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் வில் பி த கோல் ஆஃப் மை டாக் டுடே. ஓகே, பொதுவாக நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம லொக்கேஷன், காலேஜ் எங்கே இருக்குது, நம்மளோட போய் படிக்க முடியுமா, நமக்கு என்ன மார்க் கிடைக்குது, அதுவும் இட்ஸ் கோயிங் டு கண்ட்ரோல் வேர் யூ ஆர் கோயிங் டு லேண்ட் அப். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இன்னும் ஒன்றையும் யோசிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய கெரியர் கோல். அதாவது படித்து முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு உங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். அதை யோசிச்சு பார்த்துட்டு யூ ஒர்க் பேக்வேர்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது இப்போ 2 டிசிஷன் எடுக்கணும் நீங்கள். ஒன்று என்ன படிக்க போகிறீங்க, 2வது எங்கே படிக்க போகிறீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கெரியர் கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கெரியர் கோலை வந்து என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒரு ஃபியூ ஹிண்ட்ஸ். அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே,
ஸோ இதை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேரியர் கோலை ஒரு 3 குரூப்பாக பிரிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே இது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து அந்த ஃபீல்டு வச்சு நான் பிரிக்கல. பல ஃபீல்டு இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் இருக்கு, சயின்ஸ், ஐடி, விஷுவல் கம்யூனிகேஷன், அக்கௌண்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரோல் யூ ஆர் கோயிங் டு பிளே. ஓகே, ஸோ ஒன் ரோல் இஸ் கால்ட் அ ப்ரொஃபஷனல். அதாவது ஒரு துறையில ஒரு நிபுணர் ஆறீங்க, எக்ஸ்பர்ட் இன் அ சர்டன் ஃபீல்ட். ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட். எப்படி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாங்க, அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. அது எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தே கோ ஃபார் பேசிக் டிகிரி, அதுக்கப்புறம் மேலும் படிக்கலாம், அப்புறம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஃபியூ இயர்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அந்த ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது தனிப்பட்ட பங்களிப்பாளர், இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இது உங்க கோலா இருக்கலாம். தட் இஸ் மேபி யூ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன் அ ஃபியூ இயர்ஸ். அப்படி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், அந்த துறை வந்து உங்களுக்கு பிடித்தமானதா இருக்கணும். இன்னைக்கு நார்மலா நம்ம கேட்கிறோம், இந்த மாதிரி எங்க சார் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்வி என்ன கேட்கறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனிஒன்? சோ இப்ப ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஸ்கோப் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபீல்ட் சொல்லிருக்கலாம், இப்ப வேற ஒரு ஃபீல்ட் சொல்லலாம். அது உண்மையா? அப்படி அது இஸ் தட் ட்ரூ ரியலி? ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கோப் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் ஸ்கோப் இருக்கு. இப்ப சப்போஸ் நான் வந்து இன்னைக்கு இந்த ஃபீல்டு தான் ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அதே துறையை தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? ஸ்கோப் இஸ் அவைலபிள், பட் இட் இஸ் லிமிடெட். ஓகே, பட் இட் இஸ் அ சைக்கிள். சம்டைம்ஸ் சில ஏரியால ஸ்கோப் அதிகமா இருக்கலாம், பட் அதிகமா இருந்தாலும் இட் இஸ் லிமிடெட், ஒரு அளவு தான் இருக்கும். அப்ப அது யார் கிடைக்குது? அந்த துறையில நல்லா படிச்சு மேல வர்றவங்களுக்கு கிடைக்குது இல்லையா. யார் மேல வர்றாங்க? எந்த துறையில் அவங்களுக்கு பிடித்தம் இருக்கோ, அதாவது they are comfortable, அவங்களுடைய ஃபீல்டா இருந்தா, இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீல்டா இருந்தால் they come out at the top. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, மற்றவங்களுக்கு அது கிடைக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட். சோ இப்ப எல்லாரும் ஒரே துறையை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த துறையில பிடித்தம் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து பின்தங்கிடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தட் குட் பி அ ப்ராப்ளம். ஸோ அதனால என்ன சொல்றோம், நீங்க ஏதாவது ஒரு துறை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா, அது பிடிக்குமா யோசிச்சு பார்க்கணும். ஓகே, ஏன்னா முக்கியமா இந்த ப்ரொஃபஷனல் ரோல் சொல்றேன் பாத்தீங்களா, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது கண்டிப்பாக நீங்க அதை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இஃப் தட் இஸ் a field of your interest, கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க, அந்த ஃபீல்ட்ல உள்ள ஸ்கோப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது முதல் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சுட்டு நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது இப்போ கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு வருது. அதுக்கு ஒரு ஃபார்மல் நேம் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் a French word, ஒரு பிரெஞ்சு வார்த்தை. சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்து ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்தி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வருது, அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். இதுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரே ஒரு துறை நல்லா தெரியணும், ஆண்டர்பிரினர் அப்படின்னா பல்வேறு துறைகளில் திறமை வேணும் இல்லையா. அப்ப உங்களுடைய கேரியர் கோல், அதாவது 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால், இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல அந்த பல்வேறு துறைகளில் திறமை கிடைக்குதா என்பதை பார்க்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 2. இது வச்சுலாம். தேர்ட் கேட்டகரி ஒன்னு இருக்கு, 3ன்னு சொன்னேன், ப்ரொஃபஷனல், இன்னொன்னு ஆண்டர்பிரினர். மூணாவது என்னன்னு சொல்றோம்னா கார்ப்பரேட் லீடர். அதாவது ஒரு ஸ்தாபனத்துல ஒரு பெரிய லெவல்ல வர்றீங்க, ஒரு மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே, அது உங்க நோக்கமா இருக்கலாம். எப்போ படிச்சு முடிச்ச உடனே இல்ல, படிப்படியாக மேல் வந்து உங்களுடைய கோல் 5-10 இயர்ஸ் லேட்டர் உங்களுக்கு அது வரணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன வேணுங்கிறத இப்ப பார்ப்போம். அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேசிக் டிகிரி வேணும், அப்புறம் ஒரு ஜாப் வேணும் இல்லையா. அந்த ஜாபுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நீங்க அந்த லெவலுக்கு போகணும்னா ப்ரமோஷன்ஸ் வேணும். ப்ரமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் will increase. பொதுவாக ஒரு ஸ்தாபனத்தில் நீங்க மேல் இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த திறமைகள் தேவைப்படுது இல்லையா.
அப்போ உங்களுக்கு ஒரு சிஇஓ இல்ல ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் வேணும், ஆனா அந்த அந்த திறமைகளும் வேணும். அதாவது ஒரு ஆண்டர்பிரனருக்கும் ஒரு கார்ப்பரேட் லீடருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பல்வேறு துறைகளில் திறமை வேணும். இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எந்த நோக்கமா இருந்தாலும் இந்த 3 குரூப்ஸ்ல கண்டிப்பா ஃபிட் ஆகும். ஸோ எதுன்னு யோசிச்சு கரெக்டா பார்த்து முடிவெடுங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டும்னு நினைச்சது. ஓகே. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். வரும்பொழுது உங்களுக்கு அதனுடைய ஸ்கோப் உண்டு. ஸோ எல்லா ஃபீல்ட்லையும் ஸ்கோப்ஸ் உண்டு. பட் யூ ஷுட் ட்ரை டு எக்ஸல் ஆகிறது உங்களுக்கு அதில் ஆர்வம் வேணும். ஸோ இது 2 பாயிண்ட் தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஃபைனலி இப்போ நான் இப்போ முதல்ல சொன்னது தான், இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே இடத்துல டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெப்ரசன்டட் பை ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கிருந்தே வந்திருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக பேசுங்க, ஸ்பெண்ட் யுவர் டைம், எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கி யூ மேக் எ ஜட்ஜ்மெண்ட். திஸ் இஸ் ஃபார் போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் because this is at your hand. You take full advantage of this. Okay. So இதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் என்னோட டாக்கை. So use this to the best of your advantage and have a fulfilling career. Thank you. Thank you, sir. ஸோ அடுத்ததாக சார் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா எஜுகேஷன் எக்ஸ்போ அப்படின்றப்போ டைரெக்டாக நீங்கள் போய் அந்த எஜுகேஷன் எக்ஸ்போவில் இருக்கக்கூடிய இந்த காலேஜஸ்லாம் பார்த்துருப்பாங்க. சார் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான டிப்ஸு. பொறுமையாக ஒவ்வொரு கல்லூரியும் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி அதோட டீட்டெயில்டாக நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்ததாக யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் திரு எஸ் சண்முகம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் ஒமேகா ஈவெண்ட்ஸ், ராகம் டிவி இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்னோட டைரியெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசுறதுக்கு வந்தோம்னா ரொம்ப நேரம் பேசலாம்னு நினச்சிடாதீங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு சில அறிவுரைகள். இந்த தருணத்தில் +2 தேர்வை வெற்றிகரமாக எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு பிடித்த கல்லூரி அதோட டீட்டெயில்டாக நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்ததாக யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் திரு எஸ் சண்முகம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் ஒமேகா ஈவெண்ட்ஸ், ராகம் டிவி இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்னோட டைரியெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசுறதுக்கு வந்தோம்னா ரொம்ப நேரம் பேசலாம்னு நினச்சிடாதீங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு சில அறிவுரைகள். இந்த தருணத்தில் +2 தேர்வை வெற்றிகரமாக எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 மாதங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு, உங்களுடைய ஃபியூச்சர் ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு கனவுகளுடன் எதிர்பார்ப்புகளுடன் இன்றைக்கி வந்து இந்த விழாவிற்கு வந்திருக்கீங்க. இங்கே நிறைய கல்லூரிகள் இருக்காங்க. நான் பேசுகிறது வந்து யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரி சார்பாக இல்லை, இங்கே பங்கேற்க அனைத்து கல்லூரிகளின் சார்பாகவும் உங்களுக்கான ஒரு சில பேசிக் அட்வைஸ். ஸோ நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களை விட உங்களுக்கு ஒரு சில தனிச்சிறப்புகள் இருக்குது. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தையும் ஊரையே ஏசி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு இயற்கையும் உங்களை வந்து சாதிக்கிறதுக்காக உங்களுக்கு உந்துதல் கொடுத்துட்ருக்கு, உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த கல்வி ஆண்டில், இந்த 2014-15 இந்த கல்வி ஆண்டில் மற்ற மாவட்டங்களை விட தேர்ச்சி சதவீதத்தில் மட்டும் இல்லை, ஒரு பல்வேறு வெற்றிகளை நீலகிரி மாவட்ட மாணவர்கள் கண்டிப்பாக சாதனைகள் புரிவார்கள் என்ற ஒரு 3 அடிப்படை விஷயங்களை மட்டும் நான் தெளிவுபடுத்திட்டு என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். +2 முடித்த உடனே என்ன படிக்கலாம், என்ன கல்லூரி படிக்கலாம், என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் பொறியியல் கல்லூரி சார்பாக, பொறியியல் படிப்பு சார்பாக அதில் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாங்க ஒரு 21-22 கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, விவசாயம் சார்ந்த படிப்புகள், இந்த கல்லூரிகளோட ஒட்டுமொத்த இடங்களோட எண்ணிக்கை 2ஐயும் கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை விட அந்த இடங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அப்போ என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு எந்த கல்லூரியில நீங்கள் டொனேஷன் கொடுத்தோ கேபிடேஷன் கொடுத்தோ ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே வந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அரசு இட ஒதுக்கீட்லேயே, கவுன்சிலிங்லேயே, அது இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, இல்லை அக்ரிகல்ச்சரா, நீங்கள் என்ன எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 40 இல்லை 45,000 ரூபா அந்த டியூஷன் ஃபீஸ்.
அந்த ஃபீஸை 4 ஆண்டுகளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மற்றவங்களுக்குலாம் என்ன சார் இருக்குது, இந்த ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, இந்த அதர் கேட்டகரிக்குனா அதர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 60% பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்க குடும்பத்தில் முத நுழையிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 50-50 ஃபார்முலா 50% தமிழ்நாடு அரசு கொடுக்குது.